எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குதானே? எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குதானே? நோயிங் மீ அண்ட் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோன்னே என்னதான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தானே? ஸோ குவிக்கா ஒரு 2 பேர் அன்மியூட் பண்ணி நோயிங் மீ அண்ட் மை செல்ஃப்ல உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத எதை நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமா? Any two of you, maybe at least one of you, give it a kickstart. கேக்குதா நான் பேசுறது? மாலா சொல்லுங்க. ஆனா நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாலா Yeah. Can you able to hear me? Yes. Just like my sister told, like there has been like a new thing which like you have been conducting. So I just, in that curiosity, I just came over here. Okay. So curiosity. இது வந்து this is a very beautiful answer. In fact, எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நம்ம ஒரு இப்போ மித்ராஸ் ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டினாலதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செஷன்ஸ் அட்டென்ட் பண்றோம். அதே மாதிரிதான் இந்த நோயிங் மீ மை செல்ஃபும். Maybe we will spread it like this. Why should one know about oneself? அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, how much do we actually know about ourselves அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ when you look back, உங்களை நீங்களே சில கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு குழந்தைங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வளர்ந்து என்ன ஆகணும் அப்படின்னா இட் வில் பி எய்தர் டாக்டர் ஆர் டீச்சர். ஏன்னா அந்த குழந்தைங்க வளரும் போது அதிகமா பாக்குற ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷன்ஸ் அதான் இருக்கும். ஒரு 6th அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட சாய்ஸஸ் மெதுவா வெளியில வரும். ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? 6th அப்புறம் வந்து மாறிட்டான். அந்த 6th இட் இஸ் நாட் இன் ஸ்டாண்டர்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் க்ரோயிங். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத், ஒரு ஹார்மோனல் சேஞ்ச், பீட் அ பாய் பீட் அ கேர்ள். அதே மாதிரி தான் நம்மளை பத்தி நமக்கு தெரியறதுக்கும் நமக்குள்ள இருக்கிற இன்டர்னல் சேஞ்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நோயிங் மீ, இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் வந்து நோயிங் மீ அண்ட் மை செல்ஃப் பத்தி பேசணும்னா எனக்கு கொஞ்சம் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? அப்ப நான் எப்படி என்னை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். சிம்பிள். எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு என்னால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். உங்க எல்லாராலையும் அதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? ஒரு 2 பேர் அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? ஃபேவரட்ஸ், கண்டிப்பா பிடிக்காது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும் தானே? இருக்கு இல்லையா? சோ இந்த ஃபேவரட்ஸ் எங்க மாறுது? That is where you will start knowing yourself. For example, இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்த அதே விஷயம், 6th இருந்து ஒரு குழந்தையோட சாய்ஸஸ் மாறுது. அதே மாதிரி ஒரு லேடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் வரைக்கும் ஒரு சாய்ஸஸ் இருக்கும், காலேஜ் போகும்போது வேற ஒரு சாய்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வந்து என்னன்னா the world is so fast, நம்மளால உட்கார்ந்து நம்மளை பத்தி யோசிக்க நமக்கு டைம் இருக்கிறது இல்லை. உட்கார்ந்து நம்மளை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல நம்மளோட சாய்ஸஸ் மாறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்ல நம்ம லைஃப்ல என்ன விஷயம் நடந்தது, ஏன் ஆப்ஷன் ஏல இருந்து நம்ம ஆப்ஷன் பிக்கு நம்ம சாய்ஸ் மாறுது அப்படின்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் நோயிங் அஸ். அதுல நம்ம என்ன கத்துப்போம்னு சொல்லுங்க? வயசு ஆக ஆக சாய்ஸஸ் மாறுதுன்னு ஒண்ணும், நம்மளால நம்ம வயசு, நம்ம ஃபேமிலி, நம்ம சொசைட்டி எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துப்போமா? எத்தனை பேர் இங்க நினைக்கிறீங்க என்னால கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு? யாராவது நினைக்கிறீங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் என்னால அப்படின்னு? உங்களுக்கே உங்களால பல விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நீங்க இருக்கிறவங்க யாராவது நினைக்கிறீங்களா? யாருமே நினைக்கலையா? நினைக்கிறீங்க தானே? அந்த உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற புரிதல் எந்த பாயிண்ட்ல வந்திருக்கும்னு யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எந்த பாயிண்ட்ல? யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்கீங்க. So time, age and circumstances, correct? So how will this happen?
I meant circumstances. In a Yes. first time you try to adapt when you're away from your parents. Adi endha vayaslanalum sari, it can be even for a school picnic or even when you're going out of your parents to school also. La chinna vayasla theriyadu, but slowly when you're getting into ஒரு KG class எல்லாம் தாண்டி இல்ல அந்த நினைவுகள் இப்ப கூட ஞாபகம் இருக்கு இல்ல அந்த டைம்ல இருந்து you start adapting and adjusting இல்லையா? Okay, so that comes with age and circumstances அப்படி சொல்லலாம். Yeah. Okay. ஓகே, சோ அந்த வயசுல எல்லாம் வந்து நோயிங் மீ பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்பா சொல்றாங்க இந்த பிக்னிக் போவேனா போவேனா. ஆனா இப்போ நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட ஒரு பிக்னிக் போலாமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம எந்தெந்த ஆங்கிள் யோசிக்கிறோம்? ஏன் யோசிக்கிறோம்? ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கப்ப நம்மளுக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேற, இப்ப இருக்க எக்ஸ்போஷர் ரொம்ப வேற இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா? சோ மேபி தட் இஸ் வை அது வந்து நம்ம நிறைய திங்க் பண்றோம்னு நினைக்கிறேன். மீடியாவா இல்ல நம்ம தெரியல. பட் அட் தி எண்ட் ஆஃப் இட் எனக்கு சொல்றேன் நானு, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்கேயாவது போட்டுமா தனியா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போட்டுமா ஃபர்ஸ்ட் வரது நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அதுக்கு அப்புறமா தான் அது இல்ல இப்படி இருக்காது நம்ம பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும். You are getting to know more about the circumstances as and when you grow up and when you become a mother. That is what you are putting it forward. இல்லையா? இதுக்கு you can add a tag also. You are knowing more about yourself, not just the circumstances. ஏன்னா நம்ம போனோம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயமும் உங்களுக்கு தோணும். நம்ம போகல இதனால அப்பா போவேனான்னு நமக்கு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்ப நமக்கு தோணும். So that is a point where you start realizing from within. அதே மாதிரி knowing me and myself, when you look at psychological part, see generally people think psychology அப்படினாலே ஒரு MSc psychology படிச்சிருக்காங்க, BSc psychology படிச்சிருக்காங்க. Psychology is not with books. Honestly பாத்தீங்கன்னா psychology is interaction with human beings. சைக்காலஜியே படிக்காத ஒருத்தர் கூட இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பரவாயில்ல இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டின்னு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட நம்ம பெஞ்ச்ல நம்ம கூட விளையாடின ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் சைக்கியாட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பல பேருக்கு ஆறுதல் சொல்லி இருந்திருப்போம். நம்மளும் எல்லாருமே வந்து சைக்காலஜிஸ்டா இருக்கணும்ன்ற அவசியங்கள் இல்ல, பல பேருக்கு ஆறுதல் சொல்லியிருப்போம், ஆறுதலா இருந்திருப்போம். அந்த பாயிண்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம் தானே, அட என்னால கூட மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம் தானே. ஆனா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், நம்ம கொடுக்குற சஜஷன் கரெக்டா அப்படின்னு. அந்த பயம் வராதவங்க இருக்கவே மாட்டாங்க. இதுல எத்தனை பேரு ஐயோ நம்ம கொடுக்குற சஜஷன் கரெக்டா, நம்ம ஏதாவது தப்பா கைட் பண்ணிட போறோமே அப்படிங்கிறதுக்காகவே பல சிச்சுவேஷன்ஸ்ல வாய மூடிட்டு இருந்திருக்கீங்க. எய்தர் சைலண்டா இருந்திருக்கீங்க இல்ல தெரியாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. உங்க மேல அந்த கான்பிடன்ஸ் இல்லாம எத்தனை பேர் வந்து இல்ல நான் சைலண்டாவே இருந்துக்கிறேன், எங்க நான் சொல்லி தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய சொல்லி வேணா மாட்டிருக்கேன் அபர்ணா. Cool. See, actually this is what, அப்போ நம்ம சொல்லாம இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு we will know about ourselves. என்ன நம்ம தெரிஞ்சுப்போம், சரி நம்மளால நம்மளோட கருத்தை ஓப்பனா சொல்ல கூட நமக்கு ஒரு தைரியம் இல்லைன்னு அந்த இடத்துல நம்ம யோசிப்போம். இப்ப கானா சொன்னாங்க பாருங்க, சொல்லி நல்லா மாட்டிருக்கேன்னு. அதுல இருந்து நம்ம என்ன கத்துன்னு இருப்போம், ஒரு வாட்டி மாட்டிட்டோம் இனிமே வாய மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருப்போம். கத்துக்கிட்டீங்களா கானா? இல்லையா? மறுபடியும் சொல்லி அப்புறம்னா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். Okay, so that is again learning. So you're getting to know about yourself ki இந்த ஐடியா வேலைக்கு ஆகாதுன்னு. கரெக்டா? That is another point of learning. So சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால எதெல்லாம் தப்போ அப்ப நம்ம வெளியில சொல்லும் போது இத சொல்லக்கூடாதுன்றது தெரிஞ்சு போச்சு. Okay, so that is again you're knowing about yourself ki நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? Again coming to the part of expressing things. அப்பவும் நம்ம ஒரு மனுஷனுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் எப்ப வரும் தெரியுமா, நம்ம பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதுதான் ஆரம்பிக்குது பிரச்சனைகள். இப்போ when the husband says B and the wife says A, because the wife always says A and only then left with no option the husband ends up saying B. அப்படியாதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ எங்க அந்த இடத்துல மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் வரும், நான் ஏன் சொல்றேன் இவர் பின்னு சொல்றாரு. தட் ப்ராப்ளம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ். அப்ப நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம் தானே, நமக்கு இந்த அக்செப்டன்ஸ் இல்ல அப்படின்னு நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஃபீல் பண்ணிருப்போம்.
எங்கேயோ ஒரு ஓரத்துல ஹஸ்பண்டே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம கலீக்ஸா இருக்கட்டும். இப்போ people like me, I get to meet a lot of people, I talk to a lot of people, I counsel a lot of people. I know they have a problem, but I can't go and tell them ki you have a problem, because that is not my profession, that is not professional ethics. So on the point la I actually shut up. I just tell the parent of the child, because I get to meet a lot of children and counsel a lot of children. I tell the parent இந்த மாதிரி இருக்குங்கன்னு. You know what the parent will come and tell me? இல்ல நீங்க சொல்ற மாதிரி போன மாசம் இருந்தா இந்த மாசம் அப்படி இல்ல. அங்க I actually have to keep quiet because I will not be able to convince the parent at that point. இதெல்லாம் நான் ஏன் இந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காமன் இன்ஸ்டன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். நம்ம ஏன் வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து we learn from mistakes. Humans அப்படினாலே we learn from mistakes. But are we really learning from mistake? That is a $1 million question. கரெக்டா? ஓகே, ஒரு மேஜர் இஷ்யூ ஒரு வாட்டி பண்ணிட்டோம், ஐயோ திருப்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வாட்டி பண்ணிட்டு அது தப்புன்னு தெரிஞ்சா கூட ட்ரை பண்ணுவோம். அப்ப நம்மள என்ன சொல்லிப்போம், see after all trial. அப்புறம் ஒரு 3-4 வாட்டி ஃபிளாப் ஆயிடுச்சு, ஆனாலும் you still want to do it. நம்ம என்ன சொல்லுவோம், கஜினி முகமது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாவம், எல்லாருக்குமே வந்து முடியாதவங்களுக்கு மாற்ற ஒரு ஆள் யாருன்னா நம்ம கஜினி முகமது தான். அவர் வந்து 17 தடவை படையெடுத்தாரு. அவரால முடியுதுன்னும் போது நம்மளால ஏன் முடியல அப்படின்னு நமக்குன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும். இந்த ப்ராசஸ்லயுமே பாத்தீங்கன்னா within ourselves, when we know we want to do it, we will be able to give any number of explanations to get it done. கரெக்டா? இதை யாராவது இல்லைன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இல்ல ஒரு வாட்டி பண்ணிட்டு நான் விட்டுருவேன், முடியலன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல பண்ணணும்னு நினைச்சா எப்படியாச்சும் பண்ணணும்ன்றவங்க தான் எல்லாருமே இருக்கீங்களா? யாருமே இல்லையா? பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, when I am forced to do something by somebody, I will not do it wholeheartedly. கடனேன்னு ஒரு கடனை கழிப்பேன், அந்த மாதிரி விஷயம். பட் ஆனா எனக்குள்ள நான் இதை செய்யணும்னு நினைச்சிட்டேன்னா எப்பேற்பட்டாவது அதை செஞ்சு முடிச்சிடும், அந்த மாதிரி. I think most of us fall into that category. Fantastic. Now knowing about us, back to us. Correct. Okay, வேணும்னா எப்படினாலும் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணி முடிச்சிடணும், இல்லன்னா மண்டை உடைஞ்சு போயிடும். ஓகே, you know that part about yourself ki உங்களுக்கு வேணும்னா எப்படியாச்சும் நீங்க பண்ணி முடிச்சிடுவீங்க. ஆனா now the most important question, எப்படியாச்சும் பண்ணணும்ங்கறத நம்ம எல்லாத்துலயும் அப்ளை பண்றோமா, இல்ல the கன்வீனியன்ட்டா நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதுக்கு மட்டும் இதை எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு மத்த விஷயங்களுக்கு விட்டுடுறோமா? see human psychology அப்படிதான் ஒர்க் பண்ணும். ஹியூமன் பிரெயினே பாத்தீங்கன்னா, யாராவது when something is really prohibited, no இத பண்ணாத அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட், குழந்தைங்களே அப்படிதான், அதை செய்யாத நம்ம சும்மா இருந்திருந்தா கூட அந்த குழந்தைங்க அதை செய்யாம இருக்கும். ஆனா அந்த குழந்தைகிட்ட போய் அதுல மட்டும் கைய வச்சிடாத அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை அதுலதான் கைய வைக்கும். நம்ம சும்மா இருந்திருந்தோம்னா அந்த குழந்தை அதை தொட்டு கூட சான்ஸ் இல்லை, அந்த குழந்தை அதை வந்து அப்சர்வ் பண்ணாமே கூட போயிருக்கலாம். அந்த குழந்தைய கூப்பிட்டு தம்பி இதை மட்டும் தொட்டுறாதப்பா அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம இந்த சைடு நகரும் போது அந்த குழந்தை அதைதான் தொடும். அது என்ன, அது குழந்தைங்கிறதுனால மிஸ்டேக்ஸ் சின்ன லெவல்ல போயிடுது. பட் நம்ம அடல்ட்ஸ் வளரும் போது நம்ம அதை செய்யறோம். அந்த பாயிண்ட வந்து நம்ம ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நான் சொன்ன சில குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் நமக்கு எப்படி வேணும்னா நம்ம செஞ்சு முடிச்சுக்கிறோம். அப்பா சொல்றத குழந்தையா இருக்கும் போது கேட்டோம். 5th 6th வந்து குழந்தைங்க டாக்டர்ன்னு சொல்றதும், 6th அப்புறம் தனக்கு என்ன வேணும்னு பெட்டரா சொல்றதும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா phases of knowing us. How well do we know us actually? எத்தனையோ பேருக்கு, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி, எனக்கும் இதெல்லாம் ஆசைதான் ஆனா இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்ற புலம்பல் இல்லாத ஹியூமன் பீயிங்க நீங்க பாக்குறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். ஏன்னா எல்லாமே லைஃப்ல நல்லா நடந்துட்டு இருக்கும், ஆனாலும் ஒரு ஓரத்துல ஒரு ஆசை அந்த ஹியூமன் பீயிங்க்கு இருந்துட்டு இருக்கும். தட் இஸ் ஹவ் ஹியூமன் சைக்காலஜி ஆல்சோ ஒர்க்ஸ். உள்ளேந்து நமக்கு தெரியும், we know very well நமக்கு எல்லாமே நல்லா நடக்குது. ஆனா ஒரு ஸ்டார் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கும்ல, நம்ம எது வாங்கினாலும் ஒரு ஸ்டார் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்கும். ஒரு ஓரத்துல என்னவோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு கிளியரா தெரியுது நமக்கு அது வேணும்னு, ஆனா நம்ம மைண்டால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரிதான் நிறைய லேடிஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லும்,
ஊர் என்ன சொல்லும். இப்ப நம்ம மெத்ராஸோட இது காமிச்சாங்க கானா. ஆக்சுவலி எனக்குமே ஐ எம் ஆல்சோ டோட்டலி நியூ டு திஸ். இன்னைக்கு தான் நான் பார்த்து தெரிஞ்சேன். ஃபேண்டாஸ்டிக்லி ஸ்டார்டட் இன் 2014 வித் a group of, அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரீட் லேடிஸ், அவங்க குரூப்ல ஸ்ட்ரீட்ல இருக்கிற லேடிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. இந்த மெத்ராஸ் ஃபார்ம் ஆனதே பாத்தீங்கன்னா those 5 or 6 ladies who came together knew within themselves that beyond their houses they wanted to do something. They've been wanting to do something, but it was that moment when they realized that they actually wanted to do something. பண்ணனும் ஆசை இருந்தது. ஆனா திடீர்னு that spark, that is the moment of realization where you know from within that you want to do this. அந்த spark வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் knowing me and myself விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டாபிக் ரொம்ப வந்து சயின்டிபிக்கா டெக்னிக்கலாலாம் இருந்தா கூட விஷயம் இஸ் வெரி சிம்பிள். எனக்கு இது வேணுமா வேண்டாமா, எனக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா. இப்போ கோவிட் டைம் பயங்கர ஆசை இருக்கு எல்லாருக்கும். கவர்மெண்ட் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணாலுமே நம்ம எத்தனை பேர் தைரியமா வெளியில போவோம்? அப்ப நமக்கு தெரியுதா வெளியில போக கூடாதுன்னு? இந்த மெச்சூரிட்டி ஏன் நமக்கு எல்லா விஷயத்திலயும் வர மாட்டேங்குது? That is where you have to actually know yourself. First thing, what is my happiness? எல்லாரோட ஹாப்பினஸ் கோல்ஸும் ஒவ்வொன்னா இருக்கும். இப்ப என் பையன் வந்து 6th படிக்கிறான். அவனுக்கு இப்ப நான் ஒரு கார், ரிமோட் கார், ஒரு 3 years பேக் ரிமோட் கார் வாங்கி கொடுத்திருந்தேன்னா பயங்கர ஆசையா இருந்திருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து காரோட டெக்னாலஜி, கார் எப்படி பில் பண்றாங்க, கார் கம்பெனி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு 3-4 years கழிச்சு அம்மா நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சேரட்டுமா அப்படின்னு கேட்பான். This is a simple example with whom I live. என் பையன் இதான் பண்றான். இதே மாதிரி நம்மள சுத்தி வந்து நிறைய குட்டி 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 பண்டில்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், பண்டில்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கு. உங்க பையனா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், உங்க சிஸ்டர்ஸா இருக்கலாம், உங்க இன்லாஸா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம். செய்யணும். சோ those little bundles of happiness பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். சோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் knowing me and myself அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனா இதெல்லாம் பாசிபிளா, இது பாசிபிள் இல்ல அப்படிங்கிறது தான் the real knowing me and myself. We should actually know about ourselves. எதுக்கு இது யூஸ் ஆகும்னா purpose of life. இப்ப நம்ம நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி எப்படி தெரியுமா? ஒரு வெபினார்னு ஒரு டாபிக் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அந்த டேட் அண்ட் டைம், many people have this habit, கேலண்டர்ல மார்க் பண்ணுவோம். இல்லைன்னா எப்படியும் ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க, அப்ப பாத்துக்கலாம். செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூ ஃபர்ஸ்ட் லாக் ஆன் டு கூகுள் அண்ட் கூகுள் இட். இப்ப இந்த டாபிக்னே இல்ல, கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னு நீங்க கூகுள் பண்றீங்க. ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன் இன் கோவிட் பீரியட், த மோஸ்ட் கூகுள்டு வேர்ட் இன் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் மேபி அன் இயர். ஹானஸ்ட்லி அப்படி கூகுள் பண்ணவங்க முக்காவாசி பேருக்கு டிப்ரெஷனே இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்குதான் நோயிங் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாத டிப்ரெஷனை தேடுறதுக்கு பதிலா இருக்கிற ஹாப்பினஸ எப்படி பெருசாக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பத்தி இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் உட்கார்ந்து நமக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளை பத்தி யோசிக்கணும். கண்டிப்பா யோசிக்கணும். என்ன யோசிப்போம்? நம்ம வந்து ஒன்லி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் யோசிப்போம். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஐயோ நான் அதை பண்ணோம்னு நினைச்சனே, அது நடக்கலையே, ஆஹா இதை பண்ணோம்னு நினைச்சனே. அதாவது ஃபுல் டைம் புலம்பல். ஒரு 15 நிமிஷம் அப்படின்னா நம்ம வந்து சடன்லி யூ வில் ஸ்டார்ட் எமிட்டிங் so much of negative vibes. என்னடா இது, நம்ம நல்லா இருந்தோமே, என்னாச்சு நமக்கு அப்படின்னு நம்மளை பத்தி again you know that lack of acceptance, lack of understanding. நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியும், ஆனா அது பாசிபிள் இல்லைன்னு ஒரு புரிதல் நமக்கு இருக்கு. இது நடக்கும் போதுதான் you will know better about yourself. You have to actually challenge yourself. இந்த சிச்சுவேஷனை என்னால ஓவர் கம் பண்ண முடியுமா? நோபடி இஸ் யுவர் டீச்சர், நோபடி இஸ் யுவர் மாஸ்டர். அதுவும் அடல்ட்ஸ்க்கு ஸ்பெசிபிக்லி. ஏன்னா நான் வந்து ஐ திங்க் தேர் ஆர் நோ டீனேஜர்ஸ் இந்த குரூப். ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு நம்ம இதை போய் சொன்னோம்னா ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படின்ட்டு ஒரு லைன்ல போயிடுவாங்க. பட் ஹானஸ்ட்லி தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். ஒன்லி பீப்புள் ஹூ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங் will come up with a dialogue key, I know what I am doing. இது வந்து irony of life. நான் என்ன பண்றோங்கிறதே ஒருத்தருக்கு தெரியலங்கும் போதுதான் கண்டிப்பா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஸோ டீனேஜர்ஸ்க்கு இது ரொம்ப பொருந்தாது, பிகாஸ் தேர் ஸ்டில் இன் த க்ரோயிங் ஃபேஸ். பட் இந்த அடல்ட் ஃபேஸ்ல நம்மளை பத்தி உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க முடியணும். இது வரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கலன்னா ப்ளீஸ்
வீக்லி ஒன்ஸ் மேபி டேக் half an hour or maximum 1 hour. நீங்க யார்கிட்டயாவது பேசலாம், இல்ல தனியா உட்கார்ந்து கூட யோசிச்சு பார்க்கலாம். அதாவது முதல் வாரத்துக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு. யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் மீ. எல்லா வாரமும் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தாலும் நான் அதே ஸ்கூல் தானே, அதே காலேஜ் தானே, அதே வீடு தானே. நோ, ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், அந்த வீட்டுல இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து மெட்டீரியல் ரிலேட்டட். எனக்கு அந்த ஏஜ்ல அது பிடிச்சது, இப்ப அது பிடிக்குதா? am I still having a liking for the same thing? If yes, good, that is your permanent favorite. If no, start realizing எந்த பாயிண்ட்ல எனக்கு இவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம் மாறிச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வாரத்துக்கு ஒரு half an hour. எப்படி ஒரு பர்சனல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி தான் இன்டர்னல் மென்டல் ஹாப்பினஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் எவ்வளவு வகையான கஷ்டங்கள் லைஃப்ல இருக்கு. There is no human being without a புலம்பல். There is no human being without a complaint. அதெல்லாம் இருக்கணும். எப்படி ஒரு நார்த் போல் இருந்தா சவுத் போல் இருக்கும். ஒரு பேட்டரியில ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தா நெகட்டிவ் சைடு இருக்கும். அப்படிதான் இதுவும். நாட் எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரிபடி, பட் ஓகே வித் சோ மெனி நெகட்டிவ்ஸ் ஆல்சோ எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? தட் இஸ் வேர் இஸ் யுவர் ரியல் மெச்சூரிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், வாட் ஷுட் வி நோ அபவுட் யுவர் செல்ஃப் நமக்கு தெரியும். வாட் ஆல் ஷுட் வி நோ அபவுட் அவர் செல்ஸ்? ரெண்டு விஷயங்கள் சிம்பிள். தட்ஸ் தேர் இஸ் சம்திங் தட் யூ ஜஸ்ட் கான்ட் வித்ஸ்டாண்ட். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் வித் டைம் இட் வில் கீப் சேஞ்சிங். பிகாஸ் when I was a child, I can't take children crying. நான் ஒரு ஃபிளைட்ல எல்லாம் போகும்போது கூட before I had babies, எனக்கு குழந்தைங்க அழுதா என்னடா பண்றாங்க இந்த அம்மா பையன், இந்த குழந்தைங்க அழுது அப்படின்னு இருக்கும். And today, after 15 years of marriage and 13 years of parenting, I am a child counselor myself, telling people how to calm their children. So, from where to where has my life come? But என்னால உட்கார்ந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியும். அதே மாதிரி எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, சம் பீப்புள் கிரிப்டி நான் படிச்சது இன்ஜினியரிங் பண்றது வேற ஏதோ, சம் பீப்புள் அதாவது சில பேர் வந்து படிச்ச ஃபீல்டுலயே இருப்பாங்க, ஆனா நான் ஏன் இந்த ஃபீல்ட படிச்சேன் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் படிச்ச ஃபீல்டு வேறையா இருக்கும், ஒர்க் பண்ற ஃபீல்டு வேறையா இருக்கும், பண்ணது வேற, படிச்சது வேற, பண்றது வேற இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம as adults ஒரு பேலன்சிங் கார்டை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணணும். அந்த கார்டை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது நம்மளோட புலம்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த கார்டு தான் இஸ் நோயிங் ஆர் செல்ஸ். எஸ், நான் இன்ஜினியரிங் படிச்சேன், ஆனா இந்த காலகட்டத்துல இந்த பாயிண்ட்ல என்னால ஒரு இன்ஜினியரா ஷைன் பண்ண முடியல, ஆனா ஐ அம் பெட்டர் ஆஃப் டூயிங் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் வென் யூ வில் நோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட என்னால இதை பெட்டரா பண்ண முடியுது, நான் படிக்காத ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி கூட என்னால இதை பெட்டரா பண்ண முடியுதுன்னு நீங்க உங்களை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுப்பீங்க. அப்போ உங்களோட சக்சஸ் ரேட்ல ஒரு பெரிய டிக்கா போட்டுக்கோங்க, உங்களோட அட்ஜஸ்டபிலிட்டியில ஒரு டிக் போட்டுக்கோங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு டிக் போட்டுக்காங்க. இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் நம்ம ஏன் சேடா இருக்கணும், நம்ம ஏன் புலம்பணும்? இது யாராலையுமே முடியாத விஷயத்த நம்ம பண்றோம், நம்ம பெரிய சயின்டிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பீஸ், ஒரு சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் ஆர் செல்ஸ். என்னால அது முடியல, அந்த ஃபேஸ்ல அது முடியல, ஆனா இப்போ முடியுது. குட்ல நம்ம எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க யாராவது எதாவது பண்ணா குட்டுங்கிறோம், நம்மளுக்கு நம்மளே குட் சொல்லிக்கவே மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் என்னன்னா, நம்ம என்னங்க பாசிட்டிவா பண்ணினோமோ அதுக்கெல்லாம் நம்ம நமக்கே ஒரு குட் சொல்லிப்போம். திஸ் many a times will boost up your confidence, sometimes will give you a bit of overconfidence also. There is just a thin line. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் ஒரு தின் லைன் தான் இருக்கு. அந்த லைனை வந்து ஆஸ் அடல்ட்ஸ் நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம குட் சொல்ல ஆரம்பிப்போம். என்னால இதெல்லாம் முடியுது இல்ல, ஐ குட் யா, என் காலரை நானே தூக்கி விட்டுக்கிறேன், இதெல்லாம் என்னால முடியுது. ஒரு 4 பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களை பத்தி நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஹாப்பினஸ் கோஷன்ட்ங்கிறது வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி கூட வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை பத்தின ஒரு 4 பாசிட்டிவ் விஷயம் இன் தட் வீக். இது வந்து உங்களோட ஒரு நார்மல் விஷயமா இருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகாம நான் இந்த வாரம் ஃபுல்லா கார் ஓட்டுறேன், யாருக்குமே வந்து பயமுறுத்தாம ஒரு சடன் பிரேக் போடாம இந்த வீக் ஃபுல்லா நான் கார் ஓட்டுறேன் அப்படிங்கிறது வித் பிரசன்ட் டேஸ் டிராபிக், நாட் த கொரோனா டிராபிக், ப்ரீ கோவிட் டிராபிக் வச்சுக்கோங்க. இட்ஸ் an achievement. So good, I've been a good driver throughout this week. இந்த வாரம் ஃபுல்லா நான் கோவப்பட மாட்டேன். அகைன்
அகெயின் ஐ வாண்ட் ஸ்ட்ரெஸ், எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும். இமோஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இமோஷன்ஸ் ஆர் லைக் கேஸ் பலூன்ஸ். ஒரு அளவுக்கு மேல அடைச்சு வச்சீங்கன்னா அது வெடிச்சிடும். சோ சில பேர் இருப்பாங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம. தட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. சந்தோஷமா வாய் விட்டு சிரிங்க. ஹாப்பியா இருக்கீங்களா வாய் விட்டு சிரிங்க. சிரிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தாங்க முடியலையா அழுதுருங்க அந்த மொமெண்ட்ல. ஆனா சில பேர் இருக்காங்க அழறத மட்டுமே தன்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷனா வச்சுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட். அதே மாதிரி சிரிக்கிறத மட்டுமே தன்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷனா வச்சாலும் நாட் ரைட். பாரதியார் வந்து சொல்லுவாரு, ரௌத்ரம் பழகு. கோவப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பா கோவப்படணும். எங்கெங்க கோவப்படணுமோ அங்கங்க நம்ம கோவப்படுவோம். அப்போ we will start realizing எனக்கு இதுக்கெல்லாம் கோவம் வருது. நம்மளை பத்தி நம்மளே ஒரு 1 வீக்கு ஒரு 4 குட் விஷயங்கள் எழுதுவோம். அப்போ we will start realizing you will know better about yourself. ஓகே கரெக்ட் இல்ல, இதெல்லாம் நான் நல்லா சின்ன விஷயமா இருக்கும். நார்மலா ஒரு பேசிக்கா ஒரு உங்க வைஃப்க்கு வந்து மென்னா இருந்தா உங்க வைஃப்க்கு போய் நீங்க கிச்சன்ல ஒரு மைன்யூட் ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம். ஒரு லேடியா இருந்தா உங்களோட ரெகுலர் ரொட்டீனை தாண்டி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் அந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கொடுக்கலாம். இவ்வளவு நாளா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணாம இருந்தோம். சோ டு நோ பெட்டர் அபவுட் ourselves we should start appreciating ourselves. அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்கோர் கார்டு வச்சுக்கணும். எவ்வளவு பாசிட்டிவ்ஸ் நமக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட நெகட்டிவ்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை பண்ணிட்டோம். அதர் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல போய் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா யூ கேன் யுவர் செல்ஃப் கிவ் இட் அ டிக் ஆர் அ கிராஸ். இந்த மாதிரி ஒரு 3-4 வீக்ஸ் சிம்பிள் விஷயம் தான் இது. நம்ம சொல்லும் போது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். டசன்ட் மீன் யூ ஹேவ் டு டேக் அ பேப்பர் அண்ட் ரைட் அண்ட் டூ இது என்னடா ஸ்கூல் ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கு. இல்லவே இல்லை. திஸ் இஸ் a simple mental workshop for your internal development. எது நீங்க பாசிட்டிவா பண்றீங்க, உங்களுக்கே 4 குட் 4-5 குட் per week should be your target. It should be a very small thing but that would have created a smile on somebody's face or a happiness. உங்களுக்கு ஒரு feel good factor. அதே மாதிரி பாசிட்டிவ்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ யூ ஷுட் பி ஏபிள் டு வெய் யுவர் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இல்ல இந்த வாரம் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது எந்த இடத்துல தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஏன்னா மனுஷன் எப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டா குட் 4 என்னங்க 40 கூட நான் சொல்லிடுவேன். மைனஸ் சொல்ல பாருங்க 2 சொல்லுவாங்க. அதுக்கு மேல இல்ல அவன் தப்பு செஞ்சான் அதை நான் திட்டினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர இட்ஸ் சோ ஈஸி டு புட் த பால் இன் தி அதர் பர்சன்ஸ் கோர்ட் அன்லெஸ் இட் இஸ் a ஃபுட்பால் கேம். நம்மளுக்கு ஒரு கோல்னு அடிக்கும் போது அந்த பால் அவ்வளவு ஈஸியா அடுத்தவங்க கோர்ட்ல போய் விழாது. தேவையில்லாதப்போ போய் விழுறதுதான் ஹியூமன் சைக்காலஜி. சோ நம்மளுக்குள்ள நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ட் போட ஆரம்பிச்சோம்னா நம்மளை பத்தி நமக்கு நிறைய புரியும். புரிஞ்சா மட்டும் போதாது, அதை வந்து நம்ம இன் ஆக்ஷன்ல போடணும். ஒரு if you have got a smile on somebody's face for the entire week, it's a good thing. Continue doing it. If you have hurt someone in the first week, ensure you don't do the same thing in the second week, even if that person does the same mistake. 3-4 weeks ஆகும்போது you can reach out to that person, try talking and solving that issue. That will give a big tick and a star to your positive. உங்களால ஒருத்தருக்கு ஆறுதலா இருந்திருக்க முடிஞ்சிருக்கு, ஒருத்தர் பண்ணின தப்பா அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்கு, உங்களால ஒருத்தருக்கு ஒரு கைடா இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. What better for a human being இல்லையா? ஓகே ஐ திங்க் நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். அன்மியூட் பண்ணி யாருக்காவது எந்த क्वेश्चंस இருந்ததுன்னா ப்ளீஸ் கேட்கலாம். கேக்குறீங்களா? யாராச்சும் கேக்குதா நான் பேசுறது? Am I audible? Very much. Aparna, you are audible. Yes. Any questions? Okay. யாருக்காவது questions இருக்குதுங்களா? Is anybody facing any challenges mentally? எனக்கு இந்த கோவிட்ல வீட்ல உட்கார்ந்தா மண்டை பிக்கிற மாதிரி இருக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? ஆமா. Okay, Aparna, I think you can just continue saying how well we can maintain our mental health. Okay, so நம்மளோட பாசிட்டிவ்ஸ் நம்ம வெயின் பண்றோம், நெகட்டிவ்ஸ் வெயின் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிட்டிவ்ஸை வெயின் பண்ண உடனே நம்மள ஒரு 2 ஸ்டெப் தூக்கி வச்சிருவோம். நெகட்டிவ்ஸை ஃபர்ஸ்ட் வெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸை வெயின் பண்ணோம்னா we will actually be grounded.
மென்டல் ஹெல்த் வந்து எப்படி நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றோம், நம்மளோட பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்றோமோ, நிறைய பேர் வந்து கண்ணுக்கு தெரியாம, தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு விட்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் விட்டு போயிடுது அப்படின்னா அது மென்டல் ஹெல்த். சில பேர் வந்து எவ்வளவு சோகமா இருந்தாலும் உள்ளே வச்சுக்கிறாங்க, எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க. சில பேர் வந்து அதை ரொம்ப மோசமா வெளிப்படுத்துறாங்க. எப்படி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றோம், ஒரு டஸ்ட்பின் நம்ம சேர்ந்துட்டே போச்சுன்னா அந்த டஸ்ட்பின் அப்படியே வச்சிருக்க மாட்டோம் தானே. ரெகுலரா கொட்டிடுவோம், ரெகுலரா கிளீன் பண்ணிடுவோம் இல்லையா. அன்லெஸ் வி ஆர் மேக்கிங் அ கம்போஸ்ட், அதை கூட ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு வந்து அதுல இருந்து வர லிக்விட், அந்த கம்போஸ்ட் கூட ஒரு யூஸ்ஃபுல் ஐட்டமா கிரியேட் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம அதை செக்ரிகேட் பண்ணி போடுறோம். சிம்பிள் லெசன் ஃப்ரம் அ கம்போஸ்ட் இது. அதே மாதிரிதான் நம்ம மைண்ட ஏதாவது ஒரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப வருஷமா இது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப வந்து ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல, கோவிட் டைம்ஸ்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, உட்கார்ந்து நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு இதெல்லாம் தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. Some people have lost very close ones. திடீர்னு people come up with questions like, திருப்பி வந்து அவங்க என் வீட்டுல பிறப்பாங்களா? See, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிலீஃப். கண்டிப்பா நானும் as a human being, as an individual, I lost a person very close to me last year, and I already believe that the person has come back to me in my family in a different form. இதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் பிலீஃப்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தலைக்கு மேல போடுறோம் தெரியுமா? அங்கதான் the real problem starts. எப்படி ஒரு வெயிங் ஸ்கேலுக்கோ இல்ல ஒரு பாத்திரம் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது இவ்வளோ தண்ணி தான் பிடிக்கும், இவ்வளோ சாலிட் தான் பிடிக்கும், இவ்வளோ வெயிட் தான் பிடிக்கும்னு இருக்குதோ, அதே மாதிரி ஹியூமன் மைண்ட், ஹியூமன் ஹார்ட், ஹியூமன் ஹெட், இது மூணு தனித்தனியான விஷயம். நான் ஹியூமன் சொல்லிட்டு போயிடலாம். There are a few things that stay with your head. There are a few things that disturb your mind. There are a few things that actually trouble you from your heart. So all these three are different. நம்மள என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை ஒவ்வொன்றையா நம்ம கிளியர் பண்ண பார்க்கணும். நம்ம வந்து எல்கேஜில இருந்து படிச்ச ரிப்போர்ட் கார்டு, எல்கேஜியோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கோமா? இல்ல. நம்ம 100 on 100 வாங்கினாலே ஸ்கூல்ல படிச்சு முடிச்சதை நம்ம காலேஜோட போட்டுருவோம். அடுத்த மேக்ஸ் கல்யாணம் ஆகி நம்ம குழந்தைங்க பிறந்த உடனே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுவோம். நம்ம பசங்களே ஒரு 9th 10th வந்ததுன்னா எல்கேஜி யூகேஜி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கோம், ட்ராஃபி வச்சிருக்கோங்கிறது வேற. பட் அந்த ஒரு குட்டி குட்டி பேப்பர்ஸ் வச்சிருக்கோம், ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் decluttering is very 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 important. ஒரு clutter சேருது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் கிளீனிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இன்டர்னல் கிளீனிங் is also important. Internal cleaning starts from you and ends with you. Yes, counselors can help, therapists can help, but it starts from you. Where does it start? It starts in the point where you start realizing that you need an internal cleanse. அந்த ரியலைசேஷன் எப்ப வரும்? only when you know okay, எனக்கு இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இந்த நெகட்டிவ் இருக்கு. ஓகேயா, இந்த விஷயம் என்ன டூ மச் டிஸ்டர்ப் பண்ணுது, இதை ஐ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஹெட். இந்த விஷயம் என்ன டூ மச் டிஸ்டர்ப் பண்ணுது, ஐ ஹாவ் டு டாக் இட் அவுட். அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரும்போதுதான் the internal cleansing will actually start. அந்த ரியலைசேஷன் வரதுக்கு you have to sit, dedicate some time for yourself. நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஃபேமிலி டைம் எடுத்துக்கிறோம் பசங்களோட சேர்ந்து. அதுவும் இப்பெல்லாம் this generation parenting, people have given, started giving more importance to family time. சேர்ந்து உட்கார்ந்து விளையாடுறோம், பசங்களுக்கு நிறைய பண்ண சொல்லி கொடுக்குறோம். அப்பெல்லாம் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம்? பசங்களோட ஹாப்பினஸ். ஓகே, என் பையனோட இதை பண்ண இது ஹாப்பியா இருக்கு, என் பொண்ணோட இதை பண்ண இது ஹாப்பியா இருக்கு. வாட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் for every adult, for every male or a female. ஒரு மேல், இப்பெல்லாம் மென் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க than women, because நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. இந்த கோவிட் பீரியட்ல வந்து we end up counseling more men than women, honestly. ஜாப் செக்யூரிட்டி இல்ல அப்படின்னு பயப்படுறாங்க, வைஃபையும் ஃபேமிலியும் ஹாப்பியா வச்சுக்கணும்னு பயப்படுறாங்க. நிறைய மென் வந்து தனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயப்படுறதை விட வைஃப்க்கும் குழந்தைங்களுக்கும் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. லேடிஸ் இந்த ஹவுஸ் எப்படின்னா, ஐயோ, அதாவது தன் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு. ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, பட் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஓ, உங்களை இது டிஸ்டர்ப் பண்ணுதா, என்ன கூட இது டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, என்ன பண்ணலாம், ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா they don't realize that something is disturbing them from within. Even if they know that something is disturbing them from within, they are not taking a genuine effort for the decluttering. And the realization முதல்ல வரணும். When you realize, no, this is taking too much of my head, let me clear it off, and the internal decluttering start ஆகும். அது ஸ்டார்ட் ஆன அப்புறம் you know what is troubling you. Step 2 is how to clear it up.
either you talk about it, you walk about it. I mean, people may laugh, என்னது walk about it, அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாதிரி talk English, walk English, laugh English, but you know it makes a lot of sense. நம்ம வந்து ஒரு பிரச்சனையை உட்கார்ந்து யோசிக்கிறதை விட நடந்துட்டே இருக்கும் போது யோசிக்கிறது. வாக்கிங் அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் குழந்தை பிறகுதுன்னா ஃபர்ஸ்ட் தவழும், எந்திரிக்கும், உட்காரும், நடக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படிதான் கேட்பாங்க. ஒரு வயசு ஆயிடுச்சா, நடக்க ஆரம்பிச்சிட்டானா, தட் இஸ் a remarkable change. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச நீங்க கொண்டு வரணும். எப்படி? இஃப் ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த். இப்ப நான் பிசிக்கலா ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போறேன்னா என்னோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து வெளியில தெரியும். நடக்க முடியாத இருந்தவங்க காலை நீச்சிட்டாங்க, நடந்துட்டாங்க. வேற நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வரீங்க, ஒரு கவுன்சிலிங் தெரபிஸ்ட் கிட்ட வரீங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரீங்கன்னா உங்களோட ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்க ஒருத்தர் தான் சொல்ல முடியும். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆக்ட் டு அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் கம் ஆல்சோ. சோ அதுக்கான இடம் எதுவுமே கொடுக்காம the real decluttering order. Step 2. Step 1 is realization. Step 2 is understanding the depth and talking it out. And you have to actually walk it out. That doesn't mean odane and the prashne patti pesikte nadakadhu. Walking is actually standing up from within and ensuring that this issue is gone. You just stand up for yourself. எத்தனையோ ஃபேஸ் நம்ம பார்த்துப்போம். ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம், ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணிருப்போம், குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம், பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருப்போம். நமக்காக நம்ம வந்து பிசிக்கலா எழுந்து நின்று இருந்திருப்போம். ஆனா இன்டர்னல் டீக்ளட்டரிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்காக இன்டர்னலா நம்ம எழுந்து நிக்கணும். ஹவு டஸ் தட் ஹேப்பன்? எஸ், நான் இத சால்வ் பண்றேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ளேந்து. அது எப்ப வரும்? இத சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது வரும். நிறைய லேடிஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். நான் ரீசெண்டா கூட ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் சம்மன், தனக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த வயசுக்கு மேல எனக்கு இது தேவையா? சந்தோஷங்கிறது வயசு பேஸ் பண்ணி இல்ல, நம்ம அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மனசு பேஸ் பண்ணி லைட்டா இருக்கியா, ஹாப்பியா ஃபீல் பண்றியா? ஒரு 12 வயசு குழந்தைக்கு இருக்கிற ஹாப்பினஸ் இப்ப நமக்கு சிரிப்பா, இப்ப கூட நமக்கு பஞ்சமிட்டாய் சாப்பிட பிடிக்கும். ஆனா ஒரு குழந்தையால ஓப்பனா வெளியில சாப்பிட முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வந்து காருக்குள்ள உட்காந்து சாப்பிடுறது. ஏன் இதெல்லாம் நம்ம பண்றோம்? we are always bothered about what others think. you know what, மத்தவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம what we think about ourselves, நம்மளே நம்மள பத்தி யோசிக்கும் போது ஓகேயா, என்னால இதெல்லாம் தைரியமா பண்ண முடியுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா that is a big success. what others think, yes, it is definitely important. ஒரு 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 ஜெனரல் இதுல அசம்பிளில போகும்போதோ ஒரு வெளியில பப்ளிக்கா நீங்க போகும்போதோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ட்ரெஸ்ட் வெல். கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல எல்லாம் வாட் அதர்ஸ் திங்க் நீங்க யோசிக்கிறது has got a lot of value. ஆனா அப்பெல்லாம் நம்ம என்ன பேசிடுறோம்? ட்ரெஸ் சுதந்திரம், இது எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிடுறோம். வெளியில எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டா இன்டர்னல் கிளீன்ஷிப்க்கு நம்ம கொடுக்கறது இல்ல. வெளியில பவுடர் போட்டுட்டு அழகா போகணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் மட்டும் நல்லா போடுவாங்க, ஐ எம் ஃபீலிங் சேட் ஃப்ரம் இன்சைட் அப்படின்னு. பட் they know they are sad, but they are not ready to talk it out. அந்த தப்ப இதுக்கு மேலயும் நம்ம பண்ணி நம்மளே செல்ஃப் அபியூஸ் கண்டிப்பா பண்ணிக்க கூடாது. சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரைட். எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் டு பி ஹாப்பி. யூ கேன் பி ஹாப்பி when you only know yourself. To know yourselves, you have to slowly look back and ensure that you are just covering everything that has been happening around you and that has already happened around you. Just classify the happiness, something that has troubled you, something that has disturbed you, something that you just never want to go back. And then give yourself a weighing chart, my positives and my negatives. Give yourself a good treat. Start appreciating yourselves and start criticizing yourselves. But that doesn't mean you will, in the name of appreciation, in the name of gaining confidence, you will never go into the overconfidence mode. You will genuinely appreciate yourself. Again, in the name of criticizing yourself, you should not go into the depression mode. ஆமா இது பிரச்சனை, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த சைனசாய்டல் கர்வ்ல அப் டவுன் இருக்கும் தான். ஹியூமனோட ஹார்ட்டுமே பாருங்களேன், ஒரு வென்டிலேட்டர் லங் மிஷின்ல எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது only if it goes up down we have a value. The moment it is straight, everything goes off. கரெக்டா? லைஃப் அதே மாதிரி தான். ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா there is no fun in life. டெய்லி எஞ்சோம், டெய்லி சாப்பிட்டோம், பண்றதே பண்ணிட்டு இருந்தோம்னா there is no fun in life. Nothing is straight like that. So happiness-உம் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளோட வருத்தங்களும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ப்ளீஸ் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், லேடிஸ்க்கு ஸ்பெசிபிக்லி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குங்கிற வேர்டை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நோபடி இஸ் ஹானஸ்ட்லி ஆக்சுவலி டிப்ரெஸ்ட்.
and don't start googling for every psychological sign. என்னன்னா ப்ராப்ளமே இல்லாதவங்களுக்கும் கூகுள் நிறைய பிரச்சனையே கொடுக்கும். we have seen a lot of examples. வெறும் ஒரு சின்ன பிஹேவியரல் இஷ்யூவோட வர சைல்ட வந்து ADHD அளவுக்கு பேரண்ட்ஸே டேக் பண்ணி நாங்க we have helped children come out of it. இஷ்யூவே இருக்காது, ஆனா இஷ்யூ இருக்கும்பாங்க. எனக்கு தெரியும், நான் இந்த சைட் ஆஃப் த டேபிள்ல உட்காந்துருக்கேன், இந்த குழந்தை நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த குழந்தையோட அம்மா இப்படி சொல்றாங்க? அவங்க எந்த அளவுக்கு நம்மள கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னா, ஓ ஆமா போல இருக்கு, அம்மாவே சொல்றாங்க, அப்ப ஏதோ இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நம்மளே அவங்க கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு பேசிடுவாங்க. அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. நம்மளே நம்மள வந்து வெயின் பண்றோம், ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் போது அந்த பாயிண்ட்ல ரியலைஸ் பண்றோம், we know about ourselves that we have this issue. knowing மட்டும் ஹெல்ப் பண்ணுமா? no, knowing alone won't help. The realization, and then the moment you realize, you have to start working about it. Slowly talk to people around you, get help. Music பிடிச்சிருக்குன்னா மியூசிக் கேளுங்க. மியூசிக் இஸ் வெரி தெரபியூட்டிக். கார்டனிங் இஸ் வெரி வெரி தெரபியூட்டிக். உங்களை மறந்து நீங்க செய்யற சில விஷயங்கள் இதெல்லாம் it gives a lot of positive energy. பாட்டு கேட்கணும்னு தோணுனா கேளுங்க. 40 வயசுல ஆடக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, ஆனா வயசாயிடுச்சு அப்படிம்பாங்க சில பேர். எனக்கு சத்தியமா சிரிப்பு தான் வரும். ஏதாவது ஒரு டான்ஸ் புக் இருக்கா 40 வயசுல டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அதே வாய் தான் நம்ம பாரு, இந்த பாட்டி 80 இயர்ஸ்ல டான்ஸ் ஆடுதுன்னு. வேற யாரோ ஆடினா நம்மளால ரசிக்க முடியுது, நம்மளால ஏன் வெளியில வந்து ஆட முடியல? வீட்டுக்குள்ள ஆடுங்க, கதவு சாத்திட்டு ஆடுங்க. ஆட பிடிச்சிருந்தா ஆடுங்கயா, பாட பிடிச்சிருந்தா பாடுங்க. இட்ஸ் யுவர் லைஃப், யூ ஆல் டிசர்வ் டு பி ஹாப்பி. பட் know what actually gives you happiness, and to know you is very 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 important. நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சாதான் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், the purpose of our life. I am not talking about that eternal part of it, I am talking about the realistic part of it. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வேலையை நான் இன்னைக்கு செய்யறேன், இந்த வேலை நான் ஒரு 5 வருஷம் இந்த கம்பெனில நான் இருக்கேன்னா end of 5 years I will just look at myself and on the other side of the table ஒரு மேனேஜரா இருப்பேன், ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டா இருப்பேன். அதை நோக்கி பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு இந்த ஒர்க் ஷாப், the mental workshop which I told you will really help. உங்களோட பாசிட்டிவ்ஸ் வெயின் பண்ணுங்க, but don't be too positive that you end up having overconfidence. உங்களோட நெகட்டிவ்ஸ் வெயின் பண்ணுங்க, but don't be too negative that you end up going into a stress or a depression mode. இது ரெண்டையும் வெயின் பண்ணிட்டு strike a balance. It is so easy. இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்கன்னு ஒரு லிஸ்ட் நானும் கொடுத்துட்டு போயிடலாம். but what suits me may not suit you. என்னால கண்டினியூஸா 4 hours பஜன் கேட்க முடியும், இங்க எத்தனை பேரால அந்த மாதிரி கேட்க முடியும்னு எனக்கு தெரியாது. என் பையனால கண்டினியூஸா ஒரு BTS பாட்டு 1 hour கேட்க முடியும், என்னால 1 minute கூட அதை கேட்க முடியாது. Choices are different. Even if they are my own children, even if they are my own parents, the choices are different. So the real understanding is, what is my choice, what is your choice? If we try and match our choices, ஃபேமிலில ஹார்மனி இருக்கும் இல்லையா? நீ 1/2 மணி நேரம் உனக்கு பிடிச்ச பாட்டு நீ ஹெட்போன்ஸ்ல கேளு, நான் என்ன பண்றேன் அதே 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச பாட்டு நான் என் ஹெட்போன்ல கேட்டுக்கிறேன். உன்னோட 1/2 an hour ஆச்சு, என்னோட 1/2 an hour ஆச்சு. End of that 1/2 an hour we will put this gadgets away and we will sit and talk. அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்ததுன்னா ஒரு குட் ஃபேமிலி டைம் இருக்கும். நான் ஏன் இதை வந்து இந்த ஃபேமிலி டைம் வந்து நான் இங்க சொல்றேன்னா, என்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் சாமியார் அப்படின்னு நான் end of this session சொல்லிட்டு போயிட முடியாது. because after this call ends, though I'm just going to my kitchen to make my dinner, all of you will go do that. so ஒரு ஃபேமிலி ஹார்மனியும் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ்ஸ் வெயின் பண்ணிட்டோம், நெகட்டிவ் வெயின் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெறும் if I know myself போதுமா? அது போதாதுல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெகட்டிவ்ஸ் வெயின் பண்ணிட்டோம், பாசிட்டிவ்ஸ் வெயின் பண்ணிட்டோம். அதை நோக்கி we have to start working. அப்பதான் the real purpose of knowing ourselves will help. So what gives us happiness, what gives us, what puts us down and தெரிஞ்சுக்கிட்டு we will work towards it. We will start increasing the happiness quotient. We will slowly avoid things that makes us sad, and we will really be genuinely happy from inside. Okay, நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல மத்தவங்களுக்காக சிரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், பட் சில சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஜெனுவினா ஹாப்பியா இருப்போம். டான்ஸ் ஆட பிடிச்சதுன்னா ஆடுங்க. ஓகே, உங்க கூச்சம் உங்களை தடுக்குதா, அட கதவை சாத்திட்டு ஆடுங்கயா, யார் உங்களை ஸ்டாப் பண்றா? அப்படி ஆடும்போதுதான் you will really know, okay எனக்கு பிடிக்குது ஆனா ஆட முடியலன்னு 2 வாட்டி ஆடிட்டு விட்டவங்களும் இருக்காங்க, அட எனக்கு இவ்வளவு நல்லா வருதுன்னு கண்டினியூஸா ஆட ஆரம்பிச்சவங்களும் இருக்காங்க. so talk to yourself, understand yourself, appreciate yourself, love yourself, and that is how you will know more about yourselves. okay I'm done. யாராவது ஏதாவது பேசணுமா? Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. சாரி கானா, சொல்லுங்க. You carry on, Shiva. சொல்லுங்க.
No, I said thank you. ரொம்ப 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 நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. Actually, it's something like நம்ம உள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி இருந்தது அப்பர்ணா. Very nice. Thank you. And actually, just wanted to say something. You know what? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, every day you write the positives and also your negatives. நம்ம என்ன பண்றோம்னா படுக்க போறப்ப வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, சின்ன குழந்தையிலே சொல்லுவாங்கல்ல, you thank for all the good things that's happened அப்படின்னு சொல்லிட்டு. I think I've been following, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து I've been following this. Okay, thank you God for everythingன்றது அது எனக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸாவே அது வரும். Thank you for this excellent day, thank you for this, thank you for this, forgive me for all the bad I've done, good night, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த நெகட்டிவ்ஸ் வந்து அந்த எழுதுறது ரொம்ப யோசிக்கிற பழக்கம் கிடையாது. ஓகே, but then I'll start from tonight itself. Okay, very good. Super. Thank Super. Great. அபர்ணாவோட ஒர்க் வெபினார் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த எம்ஜிஆர் பாட்டோட ஞாபகம் இருந்தது. எம்ஜிஆருக்கு யார் யாரெல்லாம் பாட்டு எழுதுவாங்க, கடைசியில நம்ம பாட்டு எழுதினவங்களை விட்டுருவோம். ஆனா எம்ஜிஆர் பாட்டு இருந்து எனக்கு ஞாபகம் வரும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ போராடலாம், உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி தன்னை வழங்காமல் நீ வாழலாம். சோ இதேதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can stand tall and keep moving forward. anyone else? யாராவது கருத்து தெரிவிக்கிறீங்களா? Platform is open for anyone to wish to talk. வாங்க சுதாகா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இன்னைக்கு நான் மீட்டிங் பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும்னு சொல்லி இதுக்காக தான் போலிருக்கு. அபர்ணா சந்திக்கணும்ல. நான் வீடியோல பார்ப்பேன், யூடியூப்ல பார்ப்பேன், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்ப்போமே என்னதான் வந்தேன். இன்னும் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆஃப்டர் தெரப்பில வந்து யோகால வந்து டான்ஸ் ஆகும். அவங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி நீங்க சொன்னதுல எனக்கு இன்னொரு பாயிண்டும் ஞாபகம் வருது. என்னன்னா, நான் வந்து ரீசெண்டா தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நிறைய பேர் என்கிட்ட பார்க்கும்போது இத போய் எப்படியா கேக்குறதுன்னு எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அப்ப எனக்கு தோணுச்சு, கேட்க கூச்சப்படுறவங்களுக்கு கூட நம்ம கேட்காம ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்ல. சும்மா தானே இருக்கும், ஒரு 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே. நீங்க சொன்ன அதே ரீசனுக்காக தான் நான் அந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன். இல்ல, ஏன்னா நாங்க வந்து லாஃப்டர் யோகால கானா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 2 இயர்ஸ் தான், 1 இயர் ஃபுல்லா இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுல டான்ஸ், பாட்டு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கட்டிட்டோம் நாங்க. எல்லாம் அதாவது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கும் அதுக்கும் நிறைய கனெக்டிவா இருக்கு. அதனாலே நான் வந்து கானா வந்து ஏதாவது ப்ரோக்ராம் போட்டானா உடனே வரணும்னு நினைப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சம்திங் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வரேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறது இல்ல, இனிமே எடுப்பீங்க. அவ்வளவுதான். யூ நோன் யுவர்செல்ஃப் ஆல்ரெடி. ஏன்னா என்ன பண்றது, அந்த அளவுக்கு ஏஜ்டா இருக்கிறதுனால அவங்கள அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம்னு அனுபவிச்சுட்டு இருந்துட்டேன். இன்னைக்கு பரவாயில்ல, மிஸ் பண்ணாம வந்தேன். ரொம்ப 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 லாட் ஆஃப் தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் சுதாகா. அதாவது கோழி குஞ்சு நினைச்சாதான் முட்டையோட உடைச்சிட்டு வெளியில வர முடியும். இல்லாட்டி அது முட்டைக்குள்ளேயே இருந்து நம்மளோட தட்டுல ஆம்லெட்டை வந்து உட்கார்ந்துரும். ஆம்லெட் ஆகுதா, மத்தவங்களுக்கு முட்டை கொடுக்கிற கோழியா வளருதாங்கிறது அந்த கோழிக்குள்ளதான் இருக்குது. anyone else willing to express their thoughts? யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க பூர்ணா. Hi, hello ma'am. It was a wonderful session. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்ல கிளியர் அண்ட் வெரி நைஸ். சில பாயிண்ட்ஸ்லாம் நமக்கே தெரியும்னா கூட இது நம்ம இதை பத்தி உட்காந்து இதை ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டோம். நீங்க சொல்லும் போது இதெல்லாம் நிறைய நம்மள நாமே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வேற யாரும் கை தூக்கி பேசுறீங்களா மக்களே? இன்னொரு விஷயம், சொல்லுங்க. அபர்ணா மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு உங்க போஸ்ட் பாக்குறதுல நான் உங்க ப்ரோக்ராம்க்கு வரணும்னு நினைச்சேன். அதோட தாட்டு இன்னைக்கு வந்து வர வச்சு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அக்கா. நல்லா வச்சிருக்காரு. சந்தோஷமா இருந்தோம்னா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அழகாயிடுவோம்.
பாக்குற கண்கள் வந்து நல்ல கண்களா இருந்ததுன்னா எல்லாமே அழகா தெரியும். If you are beautiful from within, you will see a beautiful world outside. That's what I நீங்க keep ரொம்ப saying. அழகு. The best உள்ளேந்து. makeup that you can wear is always a smile. Yes. Okay, thank you. Okay. Anyone else? யாரும் பேசுறீங்களா? யாருக்காவது கருத்து ஏதாவது இருக்கா? இல்ல question ஏதாவது இருக்கா கேக்குறதுக்கு? We have 4 minutes. Okay. Thank you so much. ஆர்த்தி இருக்காங்களா? ஆர்த்தி ப்ராக்ஸி போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். Vijay, would you like to say anything, Vijay? அக்கா Vijay, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. ஐ மீன் இவ்வளோ நேரம் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருந்த விஷயம் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. ப்ராப்ளி அதுதான் நம்ம ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுதான் லைக் இவ்வளோ நாள் அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணிட்டு இருந்தது. ஓகே, இதெல்லாம் இந்த ரீசனுக்காக நம்ம பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். அதாவது பசிக்கும் நம்மளுக்கு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், நம்மளுக்கு தெரியும் என்ன வேணும்ன்றதும் நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம ஹோட்டலுக்கு போனதும் வீல் பிகம் சோ பிளாங்க். அங்க வந்து சர்வர் வந்து ஒரு கடகடன்னு ஒரு 4 ஐட்டம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீல் ஓ ஆமா இதெல்லாம் நம்ம சாப்பிடுற ஐட்டம்னு. அது மாதிரி இன்னைக்கு அப்புறம் நான் வந்து நம்ம வெயிட்டர் மாதிரி கடகடன்னு ஒரு ஐட்டம் சொல்லிட்டாங்க. And we all knew that yes, this is what we really want அப்படின்னு. So thank you. இல்ல நம்ம நிறைய பேர் charity begins at home அப்படின்னு எழுதி வச்சிருப்போம், செஷன்ஸ் போடுவோம், change begins from within நம்போம். ஆனா அது வாயோட போயிடும். The real within வந்து we don't realize. அதுதான் ப்ராப்ளம். Yeah. Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, participants. So, மாசம் we try to do some awareness program like this. உங்களுக்கு ஏதாவது awareness program ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது, இது மாதிரி நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா do tell me that. என்னோட நம்பர் உங்க எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். So, do message me. So, மெசேஜ் பண்ணும்போது மொட்டையா போடாதீங்க, தயவு செய்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போடுங்க. சம்டைம்ஸ் உங்க நம்பர்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. So, நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா I'll be really happy about it. Yes. Thank you, Aparna. Thank you, Gana, and thank you. Very good session. Opportunity. ஜாலியா இருந்துச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசறதுக்கு. Thank you so much. Final words were very nice. Appreciate yourself, love yourself. Very. That's very important. Sushila, please unmute yourself. Yeah, it's a very nice session. நமக்கு most of the things தெரியும். அத நீங்க திரும்ப நம்ம பண்ணும்போதோ again when we refresh ourselves, so it's a kind of a reborn kind. It's a kind of a remaking ourselves. So it's a very nice. Thanks for giving us a good Sunday evening after a long time. Thank you. நம்மளே நம்ம கண்ணாடி முன்னாடி நின்ன மாதிரி இருந்தது இல்ல? Okay, anyone else would like to say anything? All right. Rana, thanks to you too for organizing this. Thank you, dear. It's my pleasure. It's always a pleasure to meet you guys like this. And இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து வைக்கிறதுல நம்மளுக்கு அப்படி ஒரு ஆர்வம். ஆமா, தானா எல்லாரையும் பிடிச்சி போடுறதுல மண்ணு. Happiness magnet. தானா வந்து happiness magnet. ஆமா. Keep attracting people. Keep attracting. Come. Anyway, so thank you again, and bye for a wonderful evening. So as I said, நம்மளே நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்த மாதிரி இருந்தது. ஹோட்டல்ல போய் ஒரு சர்வர் வந்து நம்மளுக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி all the delicious item what we really like. So thank you so much. Thank you. My pleasure. Thank you. Keep connected, people. Thank you. Thank you.